Hi viewers, வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா 2025 ஜனவரி மாசத்திலிருந்து சில சேஞ்சஸ் ஜெர்மன் கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாற்றங்கள் இன்னும் கான்கிரீட்டா டிசைட் ஆகல. என்னென்ன பட்ஜெட்ல பிளானிங் இருக்கு, எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, எதெல்லாம் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ். அப்புறம் மினிமம் வேஜ் இங்க ஜெர்மனில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24ல எவ்வளவு இருந்தது, 25ல எவ்வளவு இருந்தது அந்த பாயிண்ட். அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட், அது டாய்ச்லண்ட் கார்டே அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட காஸ்ட் எவ்வளவு ஏறி இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா CO2 டாக்ஸ், அது அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி நார்மலாவே எவ்ரி இயர் அதோட பிரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கு பெர் கிலோவாட். இந்த வருஷமும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஏற்றத்துல ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் அண்ட் போஸ்ட் ஷிப்பிங். இப்போ போஸ்ட் நம்ம கொரியர் அனுப்புகிறோம், DHL அனுப்புகிறோம், டாய்ச்சி போஸ்ட் அனுப்புகிறோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம அனுப்பும்போது அதனுடைய போஸ்ட் கார்டு அதோடைய விலையேற்றம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், அதுவும் எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கர்னிஷ் லைஃப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், டீட்டெயிலான வீடியோவை பார்க்கலாம். முதல் பாயிண்ட் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம பார்க்கலாம். மினிமம் வேஜ் ஜெர்மனில பெர் ஹவருக்கு 12 € 41 2024 இப்போ வரைக்கும் இருக்கு. அடுத்த வருஷத்திலிருந்து 12 € 82 மாற்ற போறாங்க. அதாவது ஜனவரி 1 இருந்து மாற்ற போறதா சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மினி ஜாப் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அமௌண்ட் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற கேட்டகரியில மினி ஜாப் வரும். அதோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 538 € 2024ல இப்போ இருக்கு. 556 € அது மாற்ற போறாங்க. ஸோ 556 € வரைக்கும் நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ரெண்டாவது டாபிக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஜெர்மனியில் டாய்ச்லாண்ட் டிக்கெட் 49 € நம்ம எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட ப்ரைஸ் ஏற போகுது. ஐ மீன் 2025ல இருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது 58 € மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்ச்சே பானோட ஃப்ளெக்ஸ் ஃபேர் கூட இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மூணாவது ஒரு குட்டி குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அந்த லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 12,084 € வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே வர்றதுக்கு தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. கிட்டோடு இருக்காங்களா, இண்டிவிஜுவலாக இருக்காங்களா, கல்யாணமாக இருக்கா, எத்தனை குழந்தைங்க, அந்த மாதிரி அந்த கேட்டகரி பொறுத்து டேக்ஸோட அமௌண்ட் மாறும். இப்போதைக்கு 12,084 € வரைக்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இது பார்த்தோம் அப்படின்னா போன வருஷத்தை விட 300 € இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024க்கும் 2025க்கும் 300 € இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 € நம்ம எக்ஸ்ட்ராவா இப்போ டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அப்புறம் ஜெர்மனியில் சைல்டு கேர் அலவன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதே கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 2024ல் 250 € பெர் சைல்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் அதாவது 2025ல் 255 € கொடுக்குறாங்க, விச் இஸ் 5 € இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, பட் 5 € இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4, அடுத்து நம்ம பாக்கெட்டுக்கு செலவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், கார் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம எவ்ரி 2 இயர்ஸ்க்கு டுஃப் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுவோம் இல்லையா, காருக்கு இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுவோம் இல்லையா, அதோட அமௌண்ட்டும் கூட இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் CO2 டாக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டன்னுக்கு 45 € இது நாள் வரைக்கும் பே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் 2025ல ஒரு டன்னுக்கு 50 € CO2 டாக்ஸ் பே பண்ணணும். அது ஏறதுனால அகைன் ஆயில் பிரைஸ் அண்ட் பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே ஏறத்தான் போகுது. அது எப்படி இருந்தாலும் ஏறும், பட் இது ஒரு ரீசனா சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனால இன்னும் விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் வந்து எவ்ரி இயர் பெர் கிலோவாட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த வருஷமும் அதாவது 2025 வரப்போகுது இல்லையா, அங்கேயும் கூட மாற்றங்கள் வந்து நிகழ்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியில ஒரு 3லிருந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா பெர் இயர்க்கு வந்து 3000 கிலோவாட் வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்றாங்க. இப்போ அதே மாதிரி 3000 கிலோவாட் கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா 2024ல கன்சம்ஷனை காட்டிலும் 2025ல பெர் இயருக்கு வந்து 40 யூரோ எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டு வர்றாங்க. அவங்கள வந்து இது எந்த விதத்திலையுமே பாதிக்காது. அவங்களுக்கு வந்து இன்னும் சொன்ன போனா பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஜெர்மனி வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது. 6 பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் கேர் இன்சூரன்ஸ். போன வருஷத்தை விட, அதாவது போன வருஷம்லாம் நீங்கள் வந்து மீன் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இயர் 2024 விட 2025ல 0.2% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதை நான் டீட்டெயில்டாகவே சொல்லிடுறேன். இப்போ சாதாரணமாக ஆவரேஜாக சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து 3.6% சேலரியில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் கேருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இதே குழந்தைங்க இல்லாதவங்க 4.2% அவங்க சேலரியிலிருந்து பே பண்ணுறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு. குழந்தைங்களோடு இருக்கிறவங்களுக்கு வந்து 3.6% அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து பே பண்ணுறாங்க. இதுவே நிறைய குழந்தைங்க இருந்தால் 5-6 குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து 2.6% மட்டும்தான் அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. இப்போ எப்படி யார் எவ்வளோ இருந்திருந்தாலுமே எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஆவரேஜாக 0.2% வந்து அவங்களோட கேர் இன்சூரன்ஸில் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியது வரும் 2025ல இருந்து. நம்பர் 7 வந்து லெட்டர் அண்ட் போஸ்ட் ப்ரைஸ் வந்து ஷிப்பிங் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட் கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 2024ல 70 சென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 2025ல வந்து 95 சென்ட்ஸாக மாற்ற போகிறாங்க. அதே மாதிரி லெட்டர்ஸும் அப்படி தான். இப்போ 85 சென்ட்ஸுக்கு வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து 95 சென்ட்ஸாக மாற்ற போகிறாங்க. இப்போ லெட்டர் டெலிவரி கண்ட்ரிக்குள்ளேயே வந்து நம்ம போஸ்ட் போட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 டேஸில் வந்து ரீச் ஆகும். இப்போ வந்து அந்த டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 டேஸ் ஆகும் ஒரு லெட்டர் வந்து ரீச் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் கொரியர் காஸ்ட் எல்லாமே கூட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. பட் போஸ்ட் கார்டு அப்புறம் இந்த லெட்டரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா February 23 நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போடுற பட்ஜெட்ல வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக நடக்கும். சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் ஜெர்மனி பற்றினா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னொரு ஹாட் டாப்பிக்காக போகிறது என்ன அப்படின்னா இங்கே ஜெர்மனியில் வந்து மொத்தம் எத்தனை பங்கர்ஸ் இருக்குது, இங்கே வார் வந்தால் எங்கே போய் பதுங்கலாம், எங்கே தங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தடவை ஆன் அண்ட் ஆஃப் டாபிக் மாதிரி வந்து போகுது. இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கணுமா, இல்லைன்னா சும்மா பேசுகிறாங்களா, இல்லைன்னா வியூ நிறைய வரணும் அப்படின்றதுக்காக சில யூடியூபர்ஸ் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இப்பயும் கிளியராக தெரியல. இத்தனை பக்கத்துக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இத்தனை பேஜஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு, இங்கே இவங்கெல்லாம் வார் தொடுக்க போறாங்க, இங்க இத்தனை ஏவுகணைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, இவ்வளவு செட்டப் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. இது எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பாசிட்டிவாவே இருப்போம். எதுவும் நடக்காம நல்ல வகையில அமைதியா எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நீங்களும் அதுதான் விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை. திஸ் இஸ் கவிதா.